வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வெற்றியா, அதிர்ஷ்டது அதிர்ஷ்டம், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் வகையில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் பெரும் வகையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் 34வது தொகுதியாக விளங்கக்கூடிய விருதுநகரில் நட்சத்திர வேட்பாளராக களம் இறங்கியப்பட்டவர் தான் விஜய பிரபாகரன். தேமுதிகவின் மிக முக்கிய புள்ளி. விருதுநகரில் பெரும் வகையில் ஆதரவை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வெற்றியாளன் என்றே விஜய பிரபாகரனை அழைத்தார்கள். அந்தளவிற்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் அடைந்தவர். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் தேசிய கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவர்களுடன் கூட்டணி அமைத்து ராதிகா சரத்குமார் அவர்கள் களமிறங்கினார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மாணிக்கம் தாகூரும் களமிறங்கப்பட்டார். அதிமுக தேமுதிக கூட்டணியில் தேமுதிகவின் முக்கியமான இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள், விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் களமிறங்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் முக்கிய புள்ளியும் களமிறங்கப்பட்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் இருந்ததன் காரணமாக அங்கு காலை 7-8 மணிக்கு ஆரம்பித்த வாக்கு எண்ணிக்கையின் பொழுது பெரும் சூறாவளியாக முன்னிலையில் இருந்தார். முன்னிலை என்றாலே அது தேமுதிகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் விஜய பிரபாகரனே என்று கூறினார்கள். அந்த அளவிற்கு முன்னிலையும் பெற்றார். ஏறக்குறைய தொண்டர்களும், தேமுதிகவின் தொண்டர்களும் மக்கள்களும் என்ன சொன்னார்கள் என்றால், விஜய பிரபாகரன் அவர்களே வெற்றியை பெறுவார் என்று ஏறக்குறைய முடிவான நிலைமையில் கடைசி நேரத்தில் ட்விஸ்டாக மாறிவிட்டது. கடைசி நேரத்தில் சூழ்ச்சியாக மாறிவிட்டது. 16-17 சுற்றுகளில் விஜய பிரபாகரன் பின்னுக்கு தள்ளி 4300க்கும் மேற்பட்ட வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் மாணிக்கம் தாகூரால் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதனை கண்டு அங்கு நடந்த சூழ்ச்சிகளை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் விதத்தில் அன்று மாலையே பேட்டியும் அளித்திருந்தார். ஜனாதிபதியிடமும் புகாரும் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் பெரும் வகையில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா விருதுநகர் தொகுதியில் கலெக்டர் மற்றும் அதனை அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், அதாவது அந்த அழுத்தத்தின் பேரில் கடைசியாக எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் குளறுபடிகள் நிறைய நடந்திருக்கு. அந்த குளறுபடிகளில் விஜய பிரபாகரனுக்கு வரக்கூடிய வாக்குகளில் சிக்கலாக மாறியிருக்கிறது அப்படின்றதே பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். இதன் பேரில் டெல்லிக்கு நேரில் சென்று இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி தற்பொழுது அங்கேயும் பார்த்திங்கன்னா மனுவை பார்த்திங்கன்னா தாக்கல் செய்து இங்கு புகாரும் அளித்திருந்தால் நம்மளுடைய விஜய பிரபாகரன் அங்கு பார்த்திங்கன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா அதை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மனுவை தீவிரமாக விசாரணையும் செய்ய இருந்தார்கள். அதனை பார்த்திங்கன்னா தற்பொழுது மறுக்கின்ற காரணத்திற்கு மீண்டும் பரிசீலனை அளித்து மறுவாக்கு எண்ணிக்கையை நடத்த ஒரு சில முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் பல தகவல்கள் என்பது தேமுதிக வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு வருவதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி கண்டிப்பாக மறுவாக்கு எண்ணிக்கை நடந்தால் விஜய பிரபாகரன் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெறுவார் என்றே கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த அளவிற்கு அவருக்கான ஆதரவு விருதுநகரில் தேமுதிக கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை வேணுமென்ற சூழ்ச்சியின் காரணமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் விஜய பிரபாகரன் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களும் தேமுதிக தொண்டர்களும் முக்கிய புள்ளிகளும் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.